இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம குடும்பம் ஒரு கூட்டு குடும்பமா இருக்கணுங்கிறதா என்னோட விருப்பம். ஆனா சொத்தை வித்து ஏன் அதை பிரிச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும்ல. ஒருத்தர் படிச்சிருப்பாங்க, சிலருக்கு வேலையில நல்ல அனுபவம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்கும். உங்க திறமைகளை எல்லாம் நம்ம ரைஸ் மில்லு, விவசாயம்னு எல்லாம் ஒரே தொழில முடங்கறத நான் விரும்பல. அவங்களுக்கான திறமைகளை பயன்படுத்தி புடிச்ச வேலையை செஞ்சு எல்லாரும் நல்லா முன்னுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பா இதை கொடுக்கலான்னு நினைச்சேன். உங்களோட விருப்பம் எது வேணும்னாலும் இருக்கலாம். நீங்க என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் அதை செய்யறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. நீங்க விருப்பப்பட்ட விஷயத்தை செய்யலாம். சொந்தமா ஒரு தொழில் பண்ணி உழைச்சு சம்பாதிச்சு உங்க கையில பணம் கிடைக்கிறப்போ அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல. அது மூலமா வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், உங்க சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்கணும். இது எல்லாத்தையும் யோசிச்சுதான் நான் இந்த முடிவு எடுத்தேன். அதுக்காக சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டேன், எல்லாரும் பிரிஞ்சு போயிடுங்கன்னு அர்த்தம் இல்லை. நம்ம குடும்பம் என்னைக்குமே ஒத்துமையா சந்தோஷமா ஒரு கூட்டு குடும்பமா தான் இருக்கணும். தனித்தனியா உழைக்கலாம், சம்பாதிக்கலாம், உங்க திறமையெல்லாம் காட்டலாம். ஆனா நம்ம குடும்பம் கூட்டு குடும்பமா தான் இருக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்க சொல்லுங்க, நான் எடுத்த இந்த முடிவை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க முடிவை சொல்லுங்க. அம்மா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ எந்த முடிவு எடுத்திருந்தாலும் பலவிதமா யோசிச்சு சரியா வருமா வராதான்னு பார்த்து தானே நீ முடிவு எடுத்திருப்ப. எனக்கு சரின்னு தான் படுது. நீ நல்ல முடிவாதான் எடுத்திருக்க. ஜானகி, நீ என்ன சொல்ற? நீங்க சொன்னதுக்கு நான் என்னைக்குங்க மறுப்பு சொல்ல போறேன். நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க. என்ன மச்சான், நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல மச்சான். இப்பவே முடிவை சொல்ல சொல்லி யாரையும் கட்டாயப்படுத்தல. எல்லாரும் நிதானமா யோசிச்சு மனசு விட்டு பேசி என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டு நாளைக்கு வந்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் என் முடிவை சொல்றேன்.